தெரிஞ்சு இங்கே ஏதோ 1 2 வீடு தான் நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்குது பாருங்கள். அந்த வீடு இங்கே ஒரு க்ரீன் கலர் வீடு தான். மற்றபடி எல்லாமே இந்த வீடு ரொம்ப சின்ன சின்ன வீடுங்க தான். தமிழ் தெரியுமா உங்களுக்கு ப்ரோ? இதுதானே லாஸ்ட், இதுக்கப்புறம் ரோடு இல்லை தானே? கொடகரை இதுதான், கொடகரை லாஸ்ட் வில்லேஜ். ரோடு டெட் எண்ட் வரைக்கும் போயிட்டு வந்துட்டோங்க. இங்கே ஸ்கூல் இருக்கா இல்லையா? ஸ்கூல் அந்த வரக்கூட பார்த்தேன், அந்த இது மட்டும் இருக்குது. அந்த ஸ்கூலு ஹையர் செகண்டரியாவா? முருகனுமா? காய்ஸ் நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா திராடல் வண்டி பார்த்துட்டு இருக்காங்க இந்த ஏரியா காய்ஸ்லாம். இது பார்த்தீங்கன்னா இது என்ன நம்ம ஊரில் தான் இருக்குமா இல்லை ஏதாவது அந்த ஊட்டி கொடைக்கானல் வந்துட்டோமான்ற மாதிரி தான் ஃபீல் கொடுக்குது. உண்மையாகவே மினி ஊட்டி இல்லை மினி கொடைக்கானலே சொல்லலாங்க. கண்டிப்பாக ஒர்த்தான பிளேஸ் தான். இது என்ன மரனே தெரியலைங்க. இந்த ஒரு பாருங்க, இந்த இந்த ஒரு கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னா இது இந்த மரம் மட்டும் தான் இருக்குது, கண்ணுக்கு தெரியுது பார்த்தாவே. ரொம்ப அடர்த்தியாக இருக்குது. பாருங்க பகலில் போகுது ஒரு மாதிரி ரொம்ப அடர்த்தியாக தனியாலாம் வண்டியில் போயிட்டு இருந்தோம்னா நமக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு பயமே கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு இடமா இருக்குது. இது நைட்லாம் கண்டிப்பாக போகிறது ரொம்ப ரிஸ்க்கு தான். ரிஸ்க்குன்றதை தாண்டி கண்டிப்பாக ரொம்ப இந்த ரோடு உங்களை பயமுறுத்திடும். இப்போ பாருங்க என்னங்க இது, என்ன மரம், என்ன காடுங்க, இது செம்மையாக இருக்கு. இங்கே பாருங்க பயங்கரமாக இருக்குது பார்க்கவே. கண்டிப்பாக பைக் ரைடர்ஸ்லாம் வந்து ஒரு டைமாவது இந்த ரோடெலாம் வந்து ரைட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு அட்வென்ச்சரான ஒரு ரைடாக இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக இது மறக்கவே முடியாது. இந்த கரெக்டாக அந்த மரம்லாம் வரும்போது மட்டும் என்னமோ நார்மலாக வெளியில் போனால் வெளிச்சமாக இருக்குது, இங்கே வரும்போது ரொம்ப இருட்டாகவே இருக்குது. வழியில் மாடுங்க, வழி விடுங்க வழி விடுங்க. பாருங்கள் ஓரளவுக்கு இப்போ இந்த ரொம்ப டீப் ஃபாரஸ்ட்டை தாண்டி இப்போ ஓரளவுக்கு வில்லேஜுக்குள்ளே வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் அந்த பழங்கால வீடுனா அந்த ஓட்டு வீடுலாம் அப்படியே இருக்குங்க. நிறைய மெத்த வீடுலாம் இருக்குங்க. ரோட்லேயே தண்ணி போயிட்டுருக்கு. இங்கேயும் ஸ்கூல்லாம் இருக்குங்க. ஆனால் ஹையர் செகண்டரி இருக்கான்னு தெரியல, ஆனால் ஸ்கூல் இருக்குது. இப்போ எனக்கு நல்லாவே குளிர ஆரம்பிக்குதுங்க லைட்டாகவே நல்லாவே. ஃபாரஸ்ட் தாண்டி உள்ளே வந்துட்டுங்க. இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரொம்ப டீப் ஃபாரஸ்ட் அதெல்லாம் இல்லை, ஃபுல்லாகவே நல்லாவே வெட்ட வழியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இதில் இந்த படிக்கட்டு முறையில் அந்த விவசாயம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாமே இந்த சோளம் சாமை இந்த மாதிரிலாம் அரைச்சிருக்காங்க போல். பாருங்கள் சுற்றி அந்த செடி மட்டுமே பார்த்தீங்கன்னா வேலி மாதிரி இருக்குது. கரெக்டாக ரொம்ப பழங்கால இந்த ஓட்டு விடுங்க இதெல்லாம் நிறைய இங்கே பார்க்க முடியுதுங்க. மேலே என்னென்னு தெரியல, நிறைய கட்டடம் இருக்கலாம் ஒரே மாதிரி. இந்த கவர்மெண்ட் ஸ்கீமில் ஏதாவது நிறைய பேருக்கு இங்கே இருக்கிறவங்க வீடு எது கட்டித்தராங்களா என்னன்னு தெரியல, ஆனால் நிறைய கட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ தான் மேலே பார்த்தா தெரியுது. சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஓடி ஓட்டி தான் அங்கே ரோடு போயிட்டுருக்கு. ஓடையில் கொஞ்சமாக தண்ணி போயிட்டுருக்கு. பாருங்கள் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நல்லா விவசாயம் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் சாமந்தியெல்லாம் போட்டிருக்காங்க. எப்படி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக அந்த பக்கம் மேலே இருக்குது, அந்த பக்கம் ஃபுல்லாக டவுன் தான். அந்த டவுன்லேயே பார்த்தீங்கன்னா அந்த சாமந்தி பார்த்தீங்கன்னா நல்லா நேரம் லைனாக தெரியுது பாருங்கள். இங்கே ஏதோ கட்டிட்டு இருக்காங்களே, நிறைய பேருக்கு வீடு கட்டி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இதில் போகலாங்க. இங்கே வேணாம் வேணாம் போகலாம். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தாங்க போனோம். ஆனால் இதில் ஏன் கூட்டிகிட்டு போகிறேன்னா ஒரு கிணறு இருக்கும். நான் மாடி வந்திருக்கேன், அங்கே போய் பார்ப்போம். மாடி ஒரு டைம் வந்திருக்கேங்க. இங்கே பாருங்கள் மேலே வீட்டில் நிறைய இருக்குது. இங்கே ஒரு மரத்துக்கிட்ட ஒரு கிணறு ஒன்று இருக்குங்க. பலா மரம் பாருங்கள், மரத்துலேயே பலாப்பழம்லாம் இருக்குது. இப்போது இந்த சீசன்லாம் உங்கள் ஊரில் இருக்குமான்னு தெரில. பாருங்கள் இதை தான் காட்டலான்னு கூட்டின்னு வந்தேன். நான் 1 இயருக்கு மாடி வரும்போதுமே பாருங்கள் பலாப்பழம் தான் பறிச்சுட்டு இருக்காங்க. பாருங்களேன் எப்படி பிடிக்கிறாங்கன்னு. விலைக்கு கூட வாங்கிட்டு போகலாம் பலாப்பழம். பாருங்கள் நான் 1 இயருக்கு முன்னாடி வந்தேன், வரும்போதுமே கிணறு தண்ணி ரப்பாக இருந்தது. பசங்களாம் அந்த சின்ன சின்ன பசங்களாம் குளிச்சுட்டு இருந்தாங்க. அதுதான் சரி காமிக்கலான்னு பார்த்தேன். பாருங்கள் இந்த கிணறு சுற்றி பாருங்கள், வயல் எல்லாமே பார்க்கவே ரொம்ப பசுமையாக தான் இருக்குது. பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு இங்கே ஏதோ 1 2 வீடு தான் நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்குது. பாருங்கள் அந்த வீடு, இங்கே ஒரு க்ரீன் கலர் வீடு தான். மற்றபடி எல்லாமே இந்த வீடு ரொம்ப சின்ன சின்ன வீடுங்க தான். அவ்வளோதானா? அவ்வளோதான் இல்லைப்பா.
அவ்வளோதான், இதுதான் லாஸ்ட்டு. இதுதான் அங்கே லாஸ்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா வீடுலாம் இருக்குது. இதான் கொடகரை லாஸ்ட் எண்டு. இதுக்கு மேலே ரோடு இல்லைன்னு நினைக்கிறேன். யார்ட்டது கேட்டால் தெரியும், கேட்கலாம் இருங்க. தமிழ் தெரியுமா உங்களுக்கு ப்ரோ? இதுதான் லாஸ்ட், இதுக்கப்புறம் ரோடு இல்லை தானே? கொடகரை இதுதான். ஓகே. பலாப்பழம் விலைக்கு கிடைக்குமா? அங்கே கொடுப்பாங்களா? இல்லை, முன்னாடி அறுத்துட்டு இருந்தாங்க, பிஞ்சில் அறுத்துட்டு இருந்தாங்க, பிஞ்சு பலாப்பழத்தெல்லாம். சரி சரி சரிங்க ப்ரோ. இதுதாங்க லாஸ்ட்டு, ரோடோட கடைசிக்கு வந்துட்டோம் கொடகரை. இந்த வில்லேஜுக்கு பார்த்தா கொடகரை பாருங்க. இங்கேயே கூட பாருங்க, நமக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பலாப்பழம் இருக்குது. பழம் இல்லை, பழம் மரம் இருக்குது பாருங்க. ஆரியெல்லாம் ஃபுல்லாக இந்த இது ஃபுல்லாக ஆரியம் தான் போட்டிருக்காங்க. இங்கேயும் அதே தான் பாருங்க. சாமந்தி இருக்குது, அங்கே ஏதோ அந்த மரம் ஏதோ இருக்குது. அங்கங்கே சின்ன சின்ன வீடு இருக்குங்க. ஃபுல்லாக இந்த படிக்கட்டு முறையில் தான் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. சோளம், ஆரியம், சாமை, இது தாங்க இவங்களோட மெயின் இது. அதுவும் இல்லாமல் பூவும் போட்டிருக்காங்க. சீசனல் டைமில் இந்த பலாப்பழம் இதெல்லாமே அறுத்து விற்பாங்க. அதுதான் இப்போ சீசன் இல்லை, ஆனால் அந்த மரத்தில் மட்டும் என்னென்னு தெரில. அது ஒரு லேட்டாக ஏதாவது பூ பூத்துருக்கும். இப்போ தான் இருக்குது, ஆனால் அது கொஞ்சம் ஒரு சில கொஞ்சம் பெரிய காயாக இருக்குது, ஆனால் பழமாக இல்லை. அதான் இருக்கிறாங்க, என்னென்னு தெரில. சிலர் அதே பொரியல்லாம் செஞ்சு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி எதாவது பண்ணுறாங்களா என்னென்னு தெரில. ரோடு டெட் எண்ட் வரைக்கும் போயிட்டு வந்துட்டோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஏரி இருக்குங்க. சின்னதாக ஒரு குட்டி ஏரி. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தாமரைலாம் நிறைய இருக்குது. அப்படி காமிக்கிறேன் பாருங்கள், பார்த்தீங்களா? ஆனால் தண்ணி ஃபுல்லாக இங்கே நல்லா மேலே இருக்குங்க. அங்கே ஒரு கிணறுலாம் காமிச்சிங்களா, ஃபுல்லாக தண்ணி ரப்பாக இருக்குது. இங்கேயும் தண்ணி பார்த்தீங்கன்னா ஏரியில் தண்ணி நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா தாமரை ஃபுல்லாக இருக்குது இங்கே. ஆனால் இங்கே யானை இருக்கான்னு தெரில, கேட்போம் பாருங்கள். முன்னாடியெல்லாம் அங்கே கோயிலெலாம் இருக்குது. கரெக்டாக ஈவினிங் ஆகிடுச்சிங்க, சன்செட்லாம் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்கவே பாருங்கள், எங்கே பார்த்தாலும் இப்படி ஃபஸ்ட்டு பச்சைலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக படிக்கட்டு முறையில் இந்த சோளம் இதெல்லாம் வரைச்சிட்டு இருக்காங்க, ஆரியம் இதெல்லாம். இங்கே பாருங்கள் ஏரி, இதெல்லாம் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது இவ்வளோ. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஏரியா காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி சில ஏரியெலாம் உட்காந்து இப்படி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்க கூட கேட்போவாங்க இந்த இது வில்லேஜை பற்றி. இங்கே ஸ்கூல் இருக்கா இல்லையா? ஸ்கூல் அந்த வரக்கூட பார்த்தேன், அந்த இது மட்டும் இருக்குது. அந்த ஸ்கூலு ஹையர் செகண்டரியாவா? 10th வரைக்கும் தான் இருக்கா? 11th 12thலாம் டவுனுக்கு தான் போகணும். பஸ் வசதி இருக்கா? இல்லை தானே? பஸ் வருதா? எப்போ வருது பஸ்ஸு? டைமிங் இருக்கா? ஒரு நாளைக்கு ஒரு 2 பஸ் இல்லை 3 பஸ் அப்படி தான் இருக்குது, அவ்வளோதான் இருக்குது. ஒரே பஸ் தான், காலைல போய் அதே பஸ் திரும்ப வந்துடும். சரி சரி. இங்கே இந்த இதெல்லாம் கட்டிட்டு இருக்காங்க, அந்த கட்டடம்லாம் நிறைய கட்டிட்டு இருக்காங்களே கட்டடம். மறுபடியும் அந்த கட்டடம் கட்டிட்டு இருக்காங்களே வீடு மாதிரி சின்ன சின்னதா. அது ஆமாம் ஆமாம். ஓ அவங்களுக்கா? சரி சரி. உங்கள் வீட்டில் எங்கே இருக்குது? இங்கே மேலே தானா? சரி. இப்போ என்ன தீபாவளி லீவ் விட்டாங்களா நாளைக்கு? எல்லோரும் ஸ்கூல் தான் படிக்கிறீங்களா? இங்கே வேலை என்ன உங்களுக்கு? இப்போ உங்களுக்கு இல்லை, இப்போ உங்களோட உங்கள் அண்ணா பெரியவங்களாம் இருப்பாங்களா, அவங்களுக்குலாம் என்ன வேலை? என்ன எஸ்டேட்டு? ஓ முன்னாடி பெட்டமைகள் இடத்துலையா இல்லை இங்கேவா? அது நர்சரி, அந்த இதெல்லாம் செடியெல்லாம் வச்சுருக்காங்க. ஆமாம் ஆமாம். சரி சரி. கேமராவில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஆமாம் ஆமாம். யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், இன்ஸ்டா பேஜ் வச்சுருக்கேன், வீடியோ போடுவேன். முருகனுமா காய்ஸ்? நம்ம வண்டியை பார்த்தீங்கன்னா த்ராட்டில் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க இந்த ஏரியா காய்ஸ்லாம். பசங்களுக்கு பைக்னாவே அப்படி ஒரு லவ்வுங்க. பைக் யாருக்கு தாங்க பிடிக்காது? இங்கே பாருங்கள் மக்களே, சன்செட் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள் அந்த அப்படியே அந்த ரெஃப்ளெக்ஷன் எப்படி தெரியுது பாருங்கள். அதான் சன்செட் செட் ஆகிருக்கு அந்த மலைக்கு பின்னாடி. இங்கே பாருங்கள், இந்த ஃபுல்லாக அந்த கரெக்டாக அந்த மலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த அப்படியே மழை பெய்கிற மாதிரி அந்த பனி மூட்டை மேக மூட்டை அப்படி நகர்ந்து போயிட்டுருக்கு. பார்க்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. ஆல்மோஸ்ட் இருட்டுற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துடுச்சிங்க. கொஞ்சம் நேரத்தில் இருட்டிடும் போல். அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியது தான். முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக போனோம்னா இந்த பெட்ட மயில் ஆடாமலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு கவர் பண்ணலாம், பார்க்கலாம். ஆனால் சார்ஜர் ஃபோன் சுத்தமாக இல்லைங்க மக்களே. மதிக்கட்டான் சோலை இந்த வேடை எங்கேனா கேள்விப்பட்டீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் எவ்வளோ ஒரு அடர்த்தியாக இருக்குது பாருங்கள். ஆனால் உள்ளே வந்தால் தெரியுது நமக்கு எவ்வளோ ஒரு ஃப்ரீ இடம் தெரியுது. ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அடர்த்தி ரொம்ப அடர்த்தியாக இருக்கும்.
இது வெளியிலேருந்து பார்க்கும்போது ஃபுல்லாகவே எங்கேயுமே ரொம்ப கேப் இல்லாத மாதிரி ரொம்ப ஒரு இதாக தான் இருக்கும். பகல்லேயே கூட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெளிச்சம் எதுவுமே பெருசாக படாது. ஏன்னா அந்தளவுக்கு மேலே ஃபுல்லாகவே நல்லா படர்ந்து கவர் ஆகிருக்கும். இந்த மாதிரி இடம்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய இருக்குங்க இந்த மலையில். ஸோ ரோடு மட்டும் தான் ஃப்ரீயாக இருக்குது. ரோட்டுக்கு பாருங்கள், ரைட் சைடாக இருக்கட்டும் இல்லை லெஃப்ட் சைடில் இருக்கட்டும், 2 பக்கம் இதே தான். ஃபுல்லாகவே இந்த ஒரு அந்த மதிக்கட்டான்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட்டான அந்த மாதிரி தான் இருக்குது பார்க்க எல்லாமே. பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துக்கு வரும்போது மட்டும் ரொம்ப வெயில் அடித்தா கூட இந்த கரெக்டாக இந்த லைனில் எங்களுக்கு கிராஸ் பண்ணி போகும்போது ஃபுல்லாகவே எங்களுக்கு ஒரு மாதிரி நல்ல ஒரு மாதிரி டார்க்காக இருட்டுற மாதிரி தான் இருந்தது. பகல்லே இந்த மாதிரி தான் இருக்குது. இன்னும் இருட்டுற டைமில் எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பெட்டமுகிலா நம்ம இப்போ வந்துட்டோம், பக்கம் அந்த வில்லேஜ் கிட்ட வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த இங்கே அதே மாதிரி தாங்க. கொஞ்சம் பழைய வீடுகள்லாம் பார்க்க முடியுது. பழைய வீடுங்க, அந்த படிக்கட்டு முறையில் அந்த விவசாயம் பண்ணுறது ஆரியம் எல்லாம் அதே மாதிரி தான் இருக்குது. வர வழியில் பார்த்தீங்கன்னா இந்த தோட்டத்துக்கு ஃபுல்லாகவே லைட் போட்டு விட்ருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த என்ன செடின்னு தெரியல, அந்த ஆனால் அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த செடியோட அந்த வளர்ச்சி, அந்த இந்த லைட் எரியும் போது பார்த்தீங்கன்னா நைட் டைமில் கூட எது சூரிய வெளிச்சம் அந்த மாதிரி அதுக்கு ஒரு ஃபீல் கொடுத்துரும் போல இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா அது சீக்கிரம் அந்த வளர்ச்சி ஆகிறது, இந்த காயெல்லாம் வைக்கிறது இதெல்லாமே சீக்கிரம் நடக்குன்றதுக்காக இந்த லைட் செட்டை போட்டிருக்காங்க. போகிற வழியில் இதை பார்க்க முடிஞ்சு. சரி, அதை அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. வெட்டமுகிலால வந்து இறங்கி கீழே வர வழியில் என்னதான் ரோடு ரொம்பவே அலைவாக இருந்தாலும் அந்த ராத்திரி நேரத்துலையும் ரோடு புதுசாக போட்டிருந்ததால எங்களுக்கு வரதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. இந்த பிளேஸ்க்குலாம் நீங்கள் போகணுன்னா கூகுளில் நீங்கள் ஐயூர், கொடகரை இல்லைனா பெட்டமுகிலாலும் இதில் எது அடித்தாலுமே உங்களுக்கு லொக்கேஷன் காமிச்சிடும். நீங்கள் அந்த இடத்துக்கு மேப் போட்டு போயிடலாம். மொத்தத்தில் இந்த பயணம் எங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. இந்த மாதிரி அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.